மேல வந்து பெரிய விமர்சனம் வச்சிருக்கீங்க, நிறைய விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன் எதனால? எது டிவிக்கே கட்சி மேல தொடர்ச்சி விமர்சனம் வைக்கிறீங்க, ஏன் எதனால? அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல இருக்கார்ல அவரு, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து வெளியில வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்துல தான் வருது. அந்த ஆதங்கம் என்னன்னா, நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மாதிரியே தான் இருக்கணும். இப்போ எங்களே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும்போது என்ன சப்போஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, கிரிட்டிசைஸ் பண்றவர் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. எதனால அவர் சொல்றாரு, என்ன சொல்ல வராங்க, என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துலயே நம்ம இருந்துட முடியாது. நானே இப்ப நடிக்க வரேன்னா நான் கேரவனுக்குள்ள இருந்து நடிக்க முடியாது, இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனதான் நடிக்க முடியும். அந்த மாதிரி வரட்டும், வந்து ஒர்க் பண்ணட்டும், ஒர்க் பண்றத மக்களுக்காக பண்றத பார்த்துட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும். இப்போ நீங்க என்ன நிக்க வச்சு இங்க கேள்வி கேட்குறீங்க, இதே கேள்வியை அவரை நிக்க வச்சு நீங்க ஒரு நாள் கேட்டுட்டு அதான் அந்த பதில் அங்க வந்துருச்சு. ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறுத்தப்படும். ஆமா, அவங்க யாரும் இன்னும் ரெடியா இல்லைன்னு நான் நம்புறேன். சட்டசபை தேர்தல பிரச்சாரம் பண்ணீங்களா உங்களுக்கு எதிர்த்து? இல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் நான் ஆதரவு தெரிவிக்கல. ஆனா வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும். விமர்சனம் எப்ப நிறுத்தப்படும்னா ஒரு ஒர்க் அங்க நடக்கும்போது, ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக யாராவது வந்து பேசும்போது, அந்த ஒரு சம்பவமே நடந்தது, அந்த துர்சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்காக கூட அங்கேருந்து வந்து குரல் வந்து வரல. வெளியில நம்ம தான் ஆதங்கப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்னதான் நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்களை கூட நீங்க இன்னும் கேட்கல. வெளியில வந்தா கேட்கலாம். ஆமா, வெளியில வரணும். நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூர்ல வந்த வெளியில இருக்கு, நான் வந்துட்டேன் இன்னைக்கு. அந்த ஏரியால இருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம். செல்லப்பிராணிகளை வந்து இருங்க ஒரு நிமிஷம். படத்தை பத்தி சார், இந்த படத்தை எப்பவுமே நீங்க வந்து கொஞ்சம் லெவல் நல்லா நடிப்பீங்க. இதுல வந்து ஃபேமிலியால ஒரு சீரியல் நடிகரா வந்து சீரியல் பார்க்குற பெண்ணா நடிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, நிறைய நீங்க சீரியல் பார்த்துருப்பீங்க, ஆனா சீரியல் பார்க்குற பிள்ளைங்க எல்லாமே வந்து மக்கு மாதிரி தான் காட்டுறாங்க, ஏன்? அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கியூட்டான இல்ல, அந்த படத்துல வந்து எப்படின்னா ஒரு கியூட்டான ஒரு ஸ்டீரியோ டைப்பை தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா அந்த அம்மாங்கிறவங்க வந்து ஒரு எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபுல்லா சப்போர்ட்டிவான ஒரு அம்மா. ஏன்னா இப்ப ரேகை அப்படின்னு நான் கூட பண்ணேன், அதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வேற ஷேட்ல நம்ம பண்ணுவோம். ஆனா இதுல வந்து த்ரூட்டா அந்த பையனை வந்து முழுசா நம்புற அந்த பையன் வந்து ஒரு அந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணும்போதே அந்த பொண்ணுகிட்ட கூட போய் சொல்லாம அம்மாட்ட வந்து தான் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமத்து பையனுக்கு ஒரு சமத்தான ஒரு அம்மாவா பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டா இருக்காங்க. நீங்க வந்து அதை முட்டாள்னு சொல்றீங்க, ஆனா ஒரு சீரியல் பாக்குற பெண்கள் யாரும் வந்து முட்டாள்லாம் கிடையாது, அவங்க வந்து இன்னசென்ட்டா இருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் அம்மாக்கள் வந்து இல்ல, அப்படிலாம் கிடையாது. நீங்க அதாவது வந்து நீங்க என்ன பண்ணணும், அங்க இருந்து பேசக்கூடாது. இங்க வந்து இங்க என் பக்கத்துல நின்று பேசுனீங்கன்னா யாரு பேசுறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன என்னையே கேக்குறீங்க, எல்லாரும் மத்தவங்க நானா இன்னைக்கு மாட்டேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா எத்தனையோ படங்கள்ல வந்து இவங்க அதாவது அது சொல்லவே முடியாது. சினிமால வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன வந்து இவருக்கு நாளைக்கே நான் ஒரு பாட்டியா நடிக்கணும் அப்படின்னா கூட அதை நான் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நான் நடிக்கிறேங்கிறதானே தவிர இது ஐஸ்வர்யா ராய்க்கு பாட்டியா இவங்க நடிச்சாங்க, லக்ஷ்மி மேம். அவங்க வந்து ஒன்றும் பாட்டி வயசுலாம் இல்லை, அப்போ அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் சினிமாவை. வாங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு மேல சம்பந்தம்னா நான் தமிழ்நாட்டு பெண்களை காதல் பண்ணா நீங்க பேப்பர்ல எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஓகே, இந்த படத்துல என்ன சொல்ல வரீங்க? பெண்களை காதல் பண்ணுங்க, பண்ணா சட்டை சொல்ல வரீங்களா, பண்ணாதீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்துல. இதுல வந்து லவ்ங்கிறது சார் கேட்டார்ல, இந்த மாதிரி லவ்வை ஷேர் பண்ணணுமா, லவ்வரை ஷேர் பண்ணுமாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி வச்சிருந்தா லவ்வர் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வச்சிருப்போம். நான் வச்சிருக்கிறது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப். லவ்ங்கிறது யாருக்கும் நடுவில் கூட வரும். இப்போ அதனால வந்து இந்த சவுகார்பேட்டு, மயிலாப்பூர், நீங்க அந்த அதுலாம் போயிடாதீங்க. அப்புறம் வந்து இது அது ஒண்ணுன்னா சொல்லலாம், ஒரு ஏரியா நம்ம சொல்லிட்டே போகலாம். நகர்நல்லூர் அதெல்லாம் வேண்டாம். நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் லவ்ங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வரும். அந்த ஏஜ்ல இவங்க கரெக்டான ஏஜ்ல தான் வந்திருக்கு. இப்போ என்னோட ஏஜ்ல வந்தாதான் அது பிரச்சனை, இவங்க ஏஜ்ல கரெக்டான ஏஜ் தான் வந்திருக்கு. அதனால அவங்க எந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது. அந்த லவ்வருக்காக அவர் வந்து அந்த ஹீரோ எவ்வளோ தூரம் போறாரு அப்படிங்கறதுதான் இங்க வந்து அந்த மேட்டர். ஸோ அதை கரெக்டா சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன்.